தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வரக்கூடிய தேர்தலில் திமுக இருமாவோடு 200 அப்படின்ற இலக்கை முன் வச்சிருக்காங்க. தாவேக்காவுடைய இலக்கு என்ன? 26 ரிசல்ட் அன்னைக்கு பாப்போம். இருமாப்பு எங்க இருக்கு பாப்போம். அதாவது இந்த மக்கள்கிட்ட போய் நாங்க 200 ஜெயிச்சிருவோம், 234 ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு மக்களை சிறுமப்படுத்துறது எங்க வேலை கிடையாது. எங்களுடைய பிரச்சாரமும் தலைவர்களுடைய மக்கள் சந்திப்பும் டிசம்பர் மாசத்துக்குள்ள மிகப்பெரிய பேர் அதிர்வுகளை உருவாக்கும். ரிசல்ட் 1977 ரிசல்ட் எப்படி உருவாச்சோ, அதாவது கலைஞர்கள் அவர்கள் 1971 48% வாங்கினார். நான் ஏன் அதை நான் பதிவு பண்ணிடுறேன், முக்கியமா பதிவு பண்ணிடுறேன். இது எப்படி மாறும் நான் அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிடுறேன். திருப்பி எல்லாத்தையும் பதிவு பண்ணதான் 1971 48% அதிகமா வாங்கினாரு, அதிகமா ஜெயிச்சாரு. ஆனா 77 24% தான் திமுக சுருங்குச்சு. இப்படிதான் பெருசா ஜெயிப்பாங்க. திமுக எப்பொழுதும் 2வது முறையாக ஜெயிச்ச சரித்திரம் கிடையாது தமிழக வரலாற்றில். மக்கள் நம்பிக்கையை மிகப்பெரியவர்கள் இழப்பார்கள். அதே மாதிரி 48% 24% ஆனதுக்கான காரணம், வெற்றி பெறும் பொழுது நீங்கள் கொடுத்த உறுதி அதோடைய நேர்மைத்தன்மை இல்லாத பொழுது மக்கள் தூக்கி எறிவார்கள். இங்க வெளிப்படைத்தன்மை கிடையாது. சோ அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 போலார் சிஸ்டம் 24% ஆனாரு. காங்கிரஸ் 40% இருந்து கம்மியாகி 16% ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த 77க்கு அப்புறம் மாறும். எப்படி முதல்வர் பக்தாச்சலம் மிகப்பெரிய தவறு செஞ்சாரோ அதே மாதிரி காலம் தான். அன்னைக்கு கலைஞர் 48 இருந்து 24 ஆனாரு. பக்தாச்சலம் 35-40% இருந்து 17 ஆனாரு. பக்தாச்சலம் யாருன்னு நான் உங்ககிட்ட விட்டுறேன், கலைஞர் யாருன்னு இப்ப விட்டுறேன். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி 40 அன்னைக்கு 33% எடுத்தாரு. ஆனா மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை உருவாக்கும். மக்கள் கண்டினியூஷன் தான் சார். நம்பர் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்றீங்க. ஆனா அசம்பிளில ஆட்சியை பிடிக்கணும்னா 117 அப்படின்ற மேஜிக் நம்பர் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. இதையே நீங்க நம்பர் முக்கியம் தான் சொல்றீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த பிஜேபி இருமாப்புடன் எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா, 400 தொகுதியை ஜெயித்திடுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த கதை தான் திமுக ஆக போகுது. இப்ப நாங்க 200 தொகுதி ஜெயிச்சிருவோம் அப்படின்னா மக்கள் சொல்லும் போது ஒரு சைபரை கட் பண்ணிடுவாங்க. 200ங்கிற ஒரு சைபரை கட் பண்ணும் பொழுது 2011 என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் திருப்பி ரிப்ளை ஆகும். எம்ஜிஆர் அதிமுக கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 15 வருஷம் திமுக ஒர்க் பண்ணாரு. அவர் திமுக விட்டு வெளியே போகும்போது திமுக கட்டமைப்புல இருந்து 15 மாவட்ட செயலாளர்கள் அவர் கூட போனாரு. அவர் கூட மிகப்பெரிய கட்டமைப்பு 15 வருஷம் அவருக்கு முன்னாடி மக்களை சந்திச்சிருந்தார். இதுவரை நேரடியாக பொதுமக்களையே சந்திக்காத தாவேக்கார விஜய்க்கு மக்கள் ஏன் ஓட்டு போடணும்? 2வது கேள்வி, தாவேக்கா இது வரைக்கும் நீங்களே ஒரு 10 பிரச்சனைகளை பேசுறீங்க. 10 பிரச்சனைகளும் குரல் கொடுக்க மாட்டீங்க, 10 பிரச்சனைகளும் போராட மாட்டீங்க. ஆனா தாவேக்காவுக்கு மக்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க அப்படின்றத எப்படி நம்புறீங்க? ஒரு நிமிஷம். அதாவது நான் திருப்பி சொன்னேன், ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கப்படும். நீங்க 1950கள் 60கள் 70களை பத்தின நாடகம் ஒரு முக்கியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமாங்கிற ஒரு விஷயத்த அறிஞர் அண்ணா பயன்படுத்தினார் எம்ஜிஆர் மூலியமா. சோ சினிமாங்கிற ஒரு உருவாக்கம் மக்களோட நேரடியா தொடர்பு இருக்கிறது. அதுல நிறைய நல்ல விஷயங்கள் உருவாக்கப்படும், கமர்ஷியலுக்காக சில விஷயங்கள் உருவாக்கப்படும். மக்கள் நல்ல விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகனாகவும் தன்னுடைய வீட்டோடைய ஒரு மகனாகவும் பார்க்கும்போது தான் நீங்க அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 வர முடியும். நம்பர் 1 வரணும்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாக முடியாது. அப்படி இந்த 30 வருஷத்துல சமூகத்துல என்னென்னலாம் பணிகள் செய்யணுமோ ஒரு நடிகரோட சேர்ந்து எல்லா விதத்திலையும் அவர் குரல் கொடுத்திருக்காரு. தலைவர் பேசியிருக்கிறாரு. அரசியல் என்ட்ரி ஆன பிறகு நான் எக்ஸாம்பிளே சொல்றேனே, வகுப்புக்கு எதிராக நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம். தலைவர் விஜய் அவர்கள் வந்திருந்தாருன்னா 50,000 பேர் 1 லட்சம் பேர் சென்னையில ஒரு முடக்க வச்சிடலாம். ஆனா அது சொல்யூஷன் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் ஒரு தீர்வை நோக்கிய ஒரு கட்சியாக உருவாக்கணும் தலைவர் நினைக்கிறாரு. நாங்களும் அதான் நினைக்கிறோம். அதனால போய் நின்று வீட்டுக்கு வெளியே நின்று
நுங்கம்பாக்கத்துல வந்து பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இவங்க எல்லாம் கூப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க ஆர்ப்பாட்டம் முடிச்சிருங்கிறது எங்களுக்கு கிடையாது. நீ சொன்னாங்களே, அதாவது எங்களுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் மீடியாஸ் இருக்கும். ஒரு தகவலை பதிவு பண்ணும் பொழுது சோசியல் மீடியா மூலியமாக இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை இன்னைக்கு எங்க விவாதம் வருது, மீடியாக்கள் மூலமா உருவாவதோட இன்னைக்கு ஒரு மக்கள் தன்னுடைய பதிவை தன்னுடைய மொபைல் மூலமா ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ தன்னோட பதிவை பண்ணும் பொழுது இந்த பிரச்சாரத்தை நாங்கள் கடுமையாக இப்ப வக்ஃப நாங்க வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றோம். நாளையில இருந்து தமிழக அரசு ஃபைல் பண்ணுவோம். அப்ப நாங்க மக்கள் கிட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறது தான் வந்து ஒரு கட்சியோடைய ஆர்ப்பாட்டத்தோடைய வலிமை. சோ அந்த காலத்துல எப்படி வந்து சினிமா யூஸ் பண்ணாங்களோ இந்த காலத்துல மக்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமா எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய கட்சி தலைவருடைய அறிக்கை மூலமாகவும் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நாங்க வந்து கொண்டு போய் சேர்த்து அது ஒரு விவாத பொருளாகும் பொழுது நீங்களே அதை எடுத்து ஒரு டிபேட்டா மாத்தும் பொழுது அது அரசுக்கு ஒரு அழுத்தம் வருது. ஒரு நிமிஷம். சோ எங்களுடைய மக்கள் பிரச்சாரம் எப்ப வந்து உண்ணாவிரதம் இருக்கணும், எப்ப வந்து மக்களோட உண்மையா வந்து நிக்கணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிகள் வந்து எங்களுடைய ஒரு உருவாக்கத்துல உருவாகிறது. ஒரு கட்சியோ நீங்க ஏன் அப்படி செய்யல, அந்த கட்சியை பார்த்து நீங்க ஏன் இப்படி செய்யல. இப்ப திமுக வந்து ஒண்ணு இல்ல, திமுக வந்து வக்ஃபுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என்ன சொல்யூஷன் ஆச்சு? ஒரு நிமிஷம். ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எப்பொழுது தேவைங்கிறது நாங்க நிர்ணயிப்போம். ஆனா திமுக ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன் தமிழக அரசு அன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணல? இப்ப அந்த ஆர்ப்பாட்டங்கிறதே ஒரு கண் துடைப்பு அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியும். ஆனா அது சொன்னா அரசியல் ஆயிடும். எங்களுடைய குறிக்கோள் இன்னைக்கு திமுகவுடைய கொள்கைக்கு தாவகவுடைய கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திமுகவை அழிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை, அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது திமுக என்னெல்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்களோ அதுவே ஆளுங்கட்சி ஆன பிறகு விவசாய கொள்கையிலும் சரி வக்ஃப் கொள்கையிலும் சரி எல்லா கொள்கையிலையும் அவர்கள் வந்து வேறு மாதிரி செயல்படுறதுனாலதான் நாங்கள் எங்களுடைய அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னீங்களோ அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஒண்ணு இல்ல, இனி ஈபி விலையை ஏத்த போறாங்க நியூஸ் வருது. 8 வருஷமா 21 முன்னாடி 8 வருஷத்துக்கு மேல ஏத்தாம மெதுவா வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து வருஷம் ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டா மத்திய அரசு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வந்து மத்திய அரசு சொன்னாங்க, ஒன்றிய அரசு சொன்னாங்க, அதனால நாங்க செய்யறேன்னு சொல்லும் பொழுது அப்ப ஒன்றிய அரசுடைய அடிமையா அப்படின்னு அவரை பார்த்து கேட்ட ஒரு திமுக இன்னைக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ரன் பண்றவங்க இன்னைக்கு ரன் பண்ணவே முடியல. தொழிலதிபர்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் பக்கம் சிறு குறு வியாபாரிகள் எல்லாருமே 35-36% ஈபி விலை ஏத்ததுனால அங்க ஜிஎஸ்டி விலை ஏத்துனாங்க. அவங்க ஒரு குரலை வந்து நசுக்குறாங்க, இவங்க வந்து ஈபி விலை ஏத்துறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த அழகா உருவாக்கிட்டு இது பிரச்சனை வரும் பொழுது டக்குன்னு டைவர்ட் பண்ணிடுவாங்க. கவர்னரை நாங்க எதுக்குறோம், கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஓகே, சுப்ரீம் கோர்ட் போனீங்க, ஜட்மெண்ட் வாங்கணும், நம்ம நிரூபிச்சிட்டோம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வக்ஃபுக்கு போயிருக்கலாமே, இந்நேரம் ஏன் போல? சோ அந்த மாதிரி எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள் செய்தார்களோ அத்தனை போராட்டம்லாம் பி ஷாக்ட். திருமாவளவன் போராடிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு சங்கம் கேட்கிறாங்க. அந்த சங்கம் கடைசியில போய் எங்க வாங்கினாங்க? ஹைகோர்ட்ல போய் வாங்கினாங்க. கூட்டணி கட்சிக்கு அதான் நிலைமை. எல்லாமே போராட்டம், எல்லாமே நான் கொஸ்டின் கேட்கணும், எல்லாமே அரெஸ்ட். அப்ப இது ஒரு நாடகத்தனமான ஒரு விளம்பர ஆட்சிங்கிறது தான் எங்களுடைய பதிவு. ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொல்ல வரேன். மக்களை எப்படி சந்திக்க போறாருன்னு பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம். அதாவது நான் ஒன்னே ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன், தமிழக அரசுக்கு பதிவு பண்ணிக்கிறேன், மீடியா நம்பருக்கு பதிவு பண்ணிக்கிறேன். போறது பிரச்சனை கிடையாது. அதுக்குதான் இப்ப வந்து ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கும். இப்ப கோயம்புத்தூர்ல போனோம், அது கட்சி கிரௌடு கிடையாது. நிறைய பேர் நீங்களா சொல்றீங்க ரோட் ஷோ போறாருன்னு. ரோட் ஷோங்கிற பிளானே கிடையாது. தயவு செய்து நீங்க வந்து மாத்துங்க. தலைவர் விஜய் நான் பேசிடுறேன். இதே மதுரைக்கு அங்க வந்து அவர் திண்டுக்கல் ஷூட்டிங் போகும்போது இவ்வளவு நாள் விஜய் வந்து எங்க போறாரு எங்க ஷூட்டிங் போறாருன்னு சொல்றது கிடையாது. எந்த அப்டேட் இல்லாம அவரால் போக முடியும். அப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் போறேன்னு முன்கூட்டியே சொல்லி அங்க எதிர்பாராத ஒரு ரோட் ஷோ நடக்கணும் அப்படின்னு
திட்டமிட்டது தானே இது? இல்ல இது இது வந்து பார்க்கணும்னு ஏற்கனவே ரசிகர்கள் ஒரு பார்க்க நிமிஷம், முடியல. ஒரு நிமிஷம். இப்போ நான் இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்கு நான் போறேன் அவர் சொல்லிட்டே போறது வந்து அது இல்ல, நான் பதில் சொல்லப்படாத ஒரு ரோட் ஷோ சரி, தானே. சார், கோவையில இருந்து ஒரு நிமிஷம், நான் பதில் சொல்றேன். இல்ல 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 அப்போ பதில் சொல்லுங்க. ரோட் ஷோ உங்களுக்கு தேவைப்படுது, ரசிகர்கள் வர தேவைப்படுது, ஆனா நாங்க சொல்லல வரல சரி, அப்படிங்கிறது எப்படி? நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது தோழர், இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி ஒரு நடிகரா இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது. ஆனால் இவர் போற விஷயம் யாரால லீக் பண்ணப்படும்? திமுகவுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமா லீக் பண்ணப்படுது. அவ்வளவுதான். டிக்கெட் புக் பண்ண உடனே இவர் வராரு, இவருக்கு என்ன அந்த லீக் வந்து வெளியே வர்றது, அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து ஐயோ இவர் வராருன்னு பேனர் அடிச்சு ஒட்டல. அங்க எங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து எங்க வந்து பூத் லெவல் மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிற ரூட் தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ மக்கள் வந்து யாருமே ஒரு விளம்பரம் போல தாவிக சார்பாக ரோட் ஷோ பண்ண போறேன்னு. ஆனால் ஹோட்டலுக்கு வெளியே வரும்பொழுது 20,000-25,000 மக்கள் நிக்கும் பொழுது எந்திரிச்சு நிக்கலன்னா மக்கள் வந்து கோவப்படுறாங்க, பார்க்க முடியலன்னு. அப்ப போலீஸே சொன்னாங்க, நீங்க எந்திரிச்சு முகத்தை காமிச்சிட்டு போங்க, மக்கள் விலகிடுவாங்க. லோக்கல் எஸ்பியே சொன்னாரு, நீங்க ரோட்ல போகும்போது சார் கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டு போவாங்க, உங்களை முகத்தை பார்த்துட்டா விலகிடுவாங்க அப்படின்னு. சோ அப்ப அந்தந்த காவல்துறை அதிகாரிகளே என்ன செய்யணும்னு தவிக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இயற்கையா குடும்பமா வருது. நீங்க குடும்பங்களோட கட்சியை விட்டுருங்க. ஒரு பெண்களும் ஒரு நிமிஷம் சார், நான் திருப்பி சொல்ல வரேன். கட்சி ஒரு நிமிஷம் ஒரு நடிகரா தான் ஒரு பார்க்க வராங்க, ஒரு மக்கள் ஒரு கட்சியின் தலைவரா வந்து மக்கள் யாரும் பார்க்க வரல அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இதேதான் வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொன்னீங்க, நடிகர் வந்தாரு கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. என்டிஆர் சொன்னாங்க, நடிகர் வராங்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு, அவரை எதுக்காக பார்க்க வந்தாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவா தெரியும். அது வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இதுக்காக பார்க்க வந்தாங்களா அதுக்காக பார்க்க வந்தாங்க. நாங்க வந்து அங்க இருக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல நின்று இருந்தாங்க. நான் போய் சர்வே எடுத்து நீங்க எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு கொஸ்டின் இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க போறத வந்து இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இன்னமும் நான் சொல்லக்கூடாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. சென்னையில அவர் எங்க வராரு போறாரு, அந்த ஷூட்டிங் முடிச்சு இன்னமும் போயிட்டு இருக்கு. ஏன் அதை வந்து இன்னமும் இன்டெலிஜென்ஸ் அதை மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? அது நீங்க மதுரையில வெளியூர்ல போறாரு, அதை மட்டும் இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணுது. இப்பவும் விஜய் வந்து தனியா தான் இருக்காரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அப்ப எல்லாத்தையும் தானே லீக் பண்ணணும். அதை மட்டும் தனியா லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒரு பாதுகாப்பு, நிறைய இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறதே இங்க கொஸ்டினா இருக்கு. இங்க வரும் பொழுது கிட்டத்தட்ட நீங்க ரோட்ல கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் அங்க இருந்து நிக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்குதான் இப்ப வந்து டோட்டலா, ஏன்னா மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம்.